தியானிக்கலாம். எடுத்தவர்கள் எழுந்து வாசிக்கலாம். யோவான் எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 30-31 வசனங்கள். இவைகளை அவர் சொல்லுகையில் அநேகர் அவரிடத்தில் விசுவாசம் வைத்தார்கள். இயேசு தம்மை விசுவாசித்த யூதர்களை நோக்கி, நீங்கள் என் உபதேசத்தில் நிலைத்திருந்தால் மெய்யாகவே என் சீஷராயிருப்பீர்கள் என்றார் என்று இங்கே எழுதப்பட்டதாக வாசிக்கிறோம். கர்த்தருடைய பெரிய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. யோவான் எழுதின சுவிசேஷத்துல 8ஆம் அதிகாரம் ஒரு விசேஷித்த நிலையுடையதாக இருக்கிறதாக பார்க்கிறோம். கர்த்தருடைய பெரிய நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. வேதமே விசேஷமானதா? வேதம் விசேஷமாக இருந்தால் வேதத்தில் ஒவ்வொரு அதிகாரமும் விசேஷம் நிறைந்ததாகவே இருக்கிறது. அதிலும் குறிப்பாக யோவான் எழுதின சுவிசேஷத்தில் 8ஆம் அதிகாரத்தை வாசிக்கும் போது நாம் சில அருமையான காரியங்களை, சத்தியத்தை நாம் விலகிக் கொள்ள முடிகிறது. கர்த்தருடைய பெரிய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இயேசு இவ்விதமாக அநேக காரியங்களை அவர் மத்தியிலே கூடியிருந்து ஜனங்களிடம் சொல்லுகிறார். அவ்விதமாக அவர் சொல்லுகிற காரியங்களை கேட்ட அநேகர் அவரிடத்தில் விசுவாசம் வைத்தார்கள் என்று நாம் பார்க்கிறோம். கர்த்தருடைய பெரிய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இவைகளை அவர் சொல்லுகையில் அநேகர் அவரிடத்தில் விசுவாசம் வைத்தார்கள். அப்படியானால் அநேகர் அவரை விசுவாசித்தார்கள். நாம் எப்படி கர்த்தரை விசுவாசிக்கிறோமோ, தேவனுடைய காரியங்களை குறித்து கேள்விப்பட்டு கர்த்தரை எவ்விதமாக விசுவாசிக்கிறோமோ அவ்விதமாக அந்நாட்களிலே அநேகர் கர்த்தர் இயேசு கிறிஸ்துவிலே விசுவாசம் வைத்திருக்கிறார்கள், அவரை விசுவாசித்தார்கள். இப்படி அவரிலே விசுவாசம் வைத்து அவர்களை பார்த்து, நீங்கள் என் உபதேசத்தில் நிலைத்திருந்தால் மெய்யாகவே என் சீஷராயிருப்பீர்கள் என்று இங்கே சொன்னதாக பார்க்கிறோம். கர்த்தருடைய பெரிய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இங்கே விசுவாசிக்கிறவர்கள், சீஷர்கள் என்ற இரண்டு காரியங்களை பார்க்கிறோம். அவர் சொல்கிறதை கேட்டு அவர் மேல் விசுவாசம் வைத்தவர்கள் விசுவாசிகள் என்றும், அந்த விசுவாசிகள் தேவனுடைய உபதேசத்திலே அல்லது அவருடைய உபதேசத்திலே நிலைத்திருக்கும் போது சீஷர்கள் என்றும் இங்கே சொல்லப்பட்டதாக பார்க்கிறோம். கர்த்தருடைய பெரிய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆனபடியினாலே தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் இந்த காரியத்தை சற்று கவனித்து பார்க்க வேண்டும். விசுவாசிகள் என்பதற்கும் சீஷர்கள் என்பதற்கும் வித்தியாசம் உண்டு. விசுவாசிகள் தேவனை அல்லது கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவர்கள், அவர் மீது விசுவாசம் வைக்கிறவர்கள், அவர் செய்த அற்புதங்களை, அடையாளங்களை, அவருடைய வார்த்தைகளை கேட்டு அவர் மீது விசுவாசம் வைக்கிறவர்கள் விசுவாசிகள். அவர் சொன்ன உபதேசத்தை தம்முடைய வாழ்க்கையில கை கொள்ளுகிறவர்கள் சீஷர்கள். தேவனுடைய பிரிய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இதை தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் மனதில் கொள்ள வேண்டும். ஒரு சீஷன் தேவனை விசுவாசிக்கிறவனாகவும் அல்லது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவனாகவும் அவர் சொல்கிறதை கை கொள்ளுகிறவனாகவும் இருப்பான். ஆனால் ஒரு விசுவாசி வெறுமனே தேவன் பேரிலே விசுவாசம் வைக்கிறவனாக இருப்பான். இதை நாம் மிகவும் தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும். கர்த்தருடைய பெரிய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஏனெனில் இதை தெளிவாக நாம் அறிந்து கொண்டால்தான் நாம் யாராக இருக்கிறோம் என்று நாம் விளங்கிக் கொள்ள முடியும். நாம் சீஷர்களாக இருக்கிறோமா, விசுவாசிகளாக வெறுமனே தேவனை விசுவாசிக்கிறவர்களாக இருக்கிறோமா என்று விளங்கிக் கொள்ளும். இதற்கு ஒரு சிறந்த உதாரணத்தை சொல்லலாம். லூக்காவின் புத்தகத்தை எடுத்து வாசித்தோமானால், லூக்காவின் புத்தகத்துல 9ஆம் அதிகாரத்துல 49வது வசனத்துல இவ்விதமாக எழுதியிருக்கிறதாக வாசிக்கலாம். ஐயரே, ஒருவன் உம்முடைய நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துகிறதை நாங்கள் கண்டு அவன் எங்களுடனே கூட உம்மை பின்பற்றாதவனானபடினால் அவனை தடுத்தோம் என்றான் என்று எழுதப்பட்ட பார்க்கிறோம். அங்கே ஒரு மனுஷன் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துகிறார். அவன் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துகிறதுனாலே
அவன் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவனாகத்தான் இருக்க வேண்டும். ஆனால் அவன் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றவில்லை. சீஷன் என்றால் பின்பற்றி செல்கிறவன், குருவனுடைய அடிச்சுவடுகளை, குரு காண்பிக்கிற காரியங்களை தன்னுடைய வாழ்க்கையில அபியாசிக்கிறவன், கை கொள்ளுகிறவன் தான் சீஷன், பின்பற்றுகிறவன். சீஷன் என்றாலே பின்பற்றி செல்கிறவன் என்ற அர்த்தம். இங்கே அந்த மனிதன் கர்த்தருடைய நாமத்தினாலே, இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே அதிசயங்களை செய்த அந்த மனுஷன் கர்த்தரை பின்பற்றவில்லை, ஆனால் அவரை விசுவாசித்தவனாக இருந்தார் என்று பார்க்கிறோம். அவரை விசுவாசித்தவனாக இருந்தபடினால்தான் அவருடைய நாமத்தினாலே அற்புதங்களை அவன் செய்ததாக நாம் பார்க்கிறோம். கர்த்தருடைய பெரிய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நம்ம மத்தேயு சுவிசேஷத்துல எடுத்து வாசித்தோமானால் தெய்வத்திலே பெரிய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தரை விதமாக சொன்னார். 22வது வசனத்தை 7ஆம் அதிகாரத்தில் 22வது வசனத்தை எடுத்து வாசித்தோமானால் கர்த்தரை விதமாக சொன்னதாக வாசிக்கலாம். அந்நாளிலே அநேகர் என்னை நோக்கி, கர்த்தாவே கர்த்தாவே, உமது நாமத்தினாலே தீர்க்க தரிசனம் உரைத்தோம் அல்லவா, உமது நாமத்தினாலே பிசாசுகளை துரத்தினோம் அல்லவா, உமது நாமத்தினாலே அநேக அற்புதங்களை செய்தோம் அல்லவா என்பார்கள் என்று அங்கே கர்த்தர் சொன்னதாக பார்க்கிறோம். எப்படி அந்த மனுஷன் கர்த்தருடைய நாமத்திலே அதிசயங்களை செய்தானோ அப்படி அநேகர் செய்வார்கள் என்று வேதத்தில் எழுதியிருக்கிறது. தேவத்திலே பெரிய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டு. அந்நாளிலே அநேகர் என்னை நோக்கி, கர்த்தாவே கர்த்தாவே, உமது நாமத்தினாலே தீர்க்க தரிசனம் உரைத்தோம் அல்லவா, உமது நாமத்தினாலே பிசாசுகளை துரத்தினோம் அல்லவா, உமது நாமத்தினாலே அநேக அற்புதங்களை செய்தோம் அல்லவா என்பார்கள். அப்பொழுது நான் ஒரு காலம் உங்களை அறியவில்லை, அக்கிரம செய்யக்காரர் என்னை விட்டு அகன்று போங்கள் என்று அவளுக்கு சொல்வேன் என்று கர்த்தர் சொன்னார். கர்த்தருடைய நாமத்தினாலே அதிசயங்கள் அற்புதங்கள் செய்யப்படும். அவரை விசுவாசிக்கிறவர்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். ஏதோ கர்த்தருடைய நாமத்தினால் தானே அற்புதங்களை செய்கிறார்கள், கர்த்தருடைய நாமத்தினால் தானே பிசாசுகளை துரத்துகிறார்கள், கர்த்தருடைய நாமத்தினால் தானே தீர்க்க தரிசனம் உரைக்கிறார்கள் என்று தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் ஏமாந்து விடக்கூடாது. வேதம் தெளிவாக இருக்கிறது, நாம் தெளிவாக இருக்க வேண்டும். கர்த்தருடைய நாமத்தினாலே அற்புதங்களை அதிசயங்களை செய்கிறவர்கள் கர்த்தரை பின்பற்றுவர்கள் அல்ல. அவர்கள் அவ்விதமாக செய்வதனால் அவர்கள் கர்த்தரை பின்பற்றுவர்கள் என்று நாம் ஏற்றுக்கொள்ளக் கூடாது. ஏனெனில் கர்த்தர் ஊழியம் செய்த நாட்களே அவருடைய நாமத்தினாலே ஒருவன் அவ்விதமாய் செய்தார். யோவான் மிகவும் தெளிவாக சொன்னார், ஆண்டவரே, அவர் உம்மை பின்பற்றவில்லை, உம்முடைய சீஷனாய் இருக்கவில்லை, நாங்கள் உம்மை பின்பற்றுகிறோம். அந்த வசனத்தை மீண்டும் படித்தால் மிகவும் அருமையாக அந்த காரியம் விளக்கும். லூக்கா புத்தகம் 9ஆம் அதிகாரத்துல அந்த வசனத்தை எடுத்து எங்களுடனே கூட உம்மை பின்பற்றாதவனானபடியினால், எங்களோடு கூட உம்மை, நாங்கள் உம்முடைய சீஷராய் இருக்கிறோம், நாங்கள் உம்மை பின்பற்றுகிறோம், ஆனால் எங்களுடனே கூட அவர் உம்மை பின்பற்றவில்லை, ஆனால் உம்முடைய நாமத்தினாலே அதிசயங்களை அவன் செய்கிறான், பிசாசுகளை துரத்துகிறான், ஆனபடியினாலே தடுத்தோம் என்று அங்கே சொன்னதாக பார்க்கிறோம். இப்படி கடைசி நாட்களிலே கர்த்தருடைய நாமத்தினாலே அதிசயங்கள் அற்புதங்கள் நடக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. நாம் தெளிவாக இருக்க வேண்டும். கர்த்தருடைய பெரிய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. விசுவாசிக்கலாம், கர்த்தரை விசுவாசிக்கலாம், ஆனால் அவர்கள் கர்த்தரை பின்பற்றுகள் அல்ல, அவருடைய சீஷர்கள் அல்ல என்பதை தேவஜனங்களாகிய நாம் மிகவும் தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும். கர்த்தருடைய பெரிய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. சீஷர்களுக்குத்தான் கிறிஸ்தவர்கள் என்று பெயர் என்று வேதத்தில் எழுதியிருக்கிறது, விசுவாசித்தவர்களுக்கு அல்ல. நாம் அப்போஸ்தலர்களுடைய புத்தகத்தை எடுத்து வாசித்தோமானால் அப்போஸ்தலர்களுடைய புத்தகத்திலே தேவனுடைய பெரிய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக 11ஆம் அதிகாரத்திலே 26வது வசனத்திலே அங்கே விதமாக எழுதியிருக்கிறதாக வாசிக்கலாம். கிறிஸ்தவர்கள் என்கிற பெயர் வழங்கிச்சு யாருக்கு? சீஷர்களுக்கு. சீஷன் என்றால் பின்பற்றுகிறவன் அர்த்தம். தேவனுடைய பெரிய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. சீஷன் என்றால் பின்பற்றுகிறவன். கர்த்தருடைய பெரிய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆகையினால் தான் பேதுருவிடத்திலே கர்த்தர் சொன்னார். யோவான் சுவிசேஷத்தை வாசித்தோமா 21ஆம் அதிகாரத்திலே 19வது வசனத்திலே கர்த்தரை விதமாக சொன்னதாக வாசிக்கலாம். என்னை பின்பற்றி வா, என்னை பின்பற்றி வா என்று அங்கே சொன்னார் என்றால், நான் உனக்கு கொடுத்த கட்டளைகளை நீ கை கொண்டு வா என்று அர்த்தம். தேவனுடைய பெரிய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆனபடினால்தான் கர்த்தர் இயேசு கிறிஸ்து விசுவாசித்தவர்களிடத்திலே சொன்னார், நீங்கள் என் உபதேசத்திலே நிலைத்திருந்தால், கை கொண்டால் நீங்கள் என்னுடைய சீஷராய் இருப்பீர்கள் என்று அங்கே சொன்னதாக பார்க்கிறோம். சீஷன் என்றால் கர்த்தரை பின்பற்றுகிறவன், கர்த்தர் சொன்ன வார்த்தையை சொன்னபடியே தன்னுடைய வாழ்க்கையிலே கை கொள்கிறவன், அதை கூட்டாதவன், குறையாதவன், அதை மாற்றாதவன். கர்த்தரை எவ்விதமாக சொன்னாரோ அவ்விதமாகவே தன்னுடைய வாழ்க்கையிலே
தேவனுடைய வார்த்தையை கை கொள்ளுகிறவனே சீஷனாக இருக்கிறான், கர்த்தரை பின்பற்றி செல்லுகிறவனாக இருக்கிறான் என்று வேதம் நமக்கு மிகவும் தெளிவாக சொல்லுகிறது. அவர் நமக்கு மாதிரியை பின்பற்றி சென்றிருக்கிறார். ஆம், அந்த மாதிரியை பின்பற்றி செல்லவே நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். கர்த்தருடைய பெரிய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. 1 பேதுரு புத்தகத்தை எடுத்து வாசித்தோமானால் இவ்விதமாக 2ஆம் அதிகாரத்துல 21வது வசனத்துல இவ்விதமாக அப்போஸ்தலனாகிய பேதுரு எழுதுவதாக வாசிக்கலாம். ஆம், தம்முடைய அடிச்சுவடுகளை தொடர்ந்து வரும்படி உங்களுக்கு மாதிரியை பின்வைத்து போனார் என்று இங்கே அப்போஸ்தலர் எழுதுகிறார். அவருடைய அடிச்சுவடுகளை பின்பற்றி செல்ல வேண்டும். அவர் எந்த மாதிரியை பின்வைத்து நமக்கு சென்றிருக்கிறாரோ அந்த மாதிரியை நம்முடைய வாழ்க்கையிலே கை கொள்ள வேண்டும். கர்த்தருடைய பெரிய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அவ்விதமாக பின்பற்றுகிறவனே, அந்த மாதிரியை நோக்கி தன்னுடைய வாழ்க்கையிலே பின்பற்றி செல்கிறவனே சீஷன், பின்பற்றுகிறவன் என்று வேதம் சொல்லுகிறது. தேவனுடைய பெரிய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அப்போஸ்தலர் காலத்துல அந்த மாதிரியை பின்பற்றாமல் வேறு விதமாக நடந்த அநேகர் நடந்தார்கள் என்று வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். நாம் பிலிப்பியர்கள் 20 எடுத்து வாசித்தோமானால் 3ஆம் அதிகாரத்திலே 18-19 வசனங்களிலே இவ்விதமாக தேவனுடைய பெரிய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக அப்போஸ்தலர் எழுதி வைத்திருக்கிறதாக வாசிக்கலாம். ஏனெனில் அநேகர் வேறு விதமாய் நடக்கிறார்கள். கர்த்தர் காண்பித்த மாதிரியை அவர்கள் கை கொள்ளவில்லை, அந்த மாதிரியாக அவர் நடக்கவில்லை. அநேகர் வேறு விதமாக நடக்கிறார்கள். அவர்கள் கிறிஸ்துவின் சிலுவைக்கு பகைஞர் என்று உங்களுக்கு அநேக தரம் சொன்னேன், இப்பொழுதும் கண்ணீரோடு சொல்கிறேன், அவருடைய முடிவு அழிவு என்று இங்கே அப்போஸ்தலர் எழுதுகிறதாக பார்க்கிறோம். அவருடைய முடிவு அழிவு. எதற்காக அவர்கள் கர்த்தரை பின்பற்றுகிறார்களோ அவர்கள் அதை அடையப் போவதில்லை, அவர்கள் அழிவைத்தான் சந்திப்பார்கள். ஏனெனில் அவர்கள் வேறு விதமாய் நடக்கிறார்கள், அவர்கள் காண்பித்த மாதிரியின்படியே நடக்கவில்லை என்று அங்கே அப்போஸ்தலன் பிலிப்பியருக்கு எழுதுவதாக பார்க்கிறோம். விசுவாசிக்கிறவர்கள் வேறு விதமாய் நடப்பார்கள். விசுவாசிக்கிறவர்கள் சீஷர் அல்ல, ஆனால் சீஷர்கள் விசுவாசிகளாய் இருப்பார்கள். ரெண்டுக்குள்ள வித்தியாசத்தை விளங்கிக் கொள்ள வேண்டும். ஒருவன் சீஷன் என்றால் கர்த்தரை விசுவாசிக்கிறவனாகவும் அவருடைய வார்த்தையை கை கொள்கிறவனாக இருப்பான். ஆனா வெறுமனே விசுவாசி என்றால் அவன் என்ன செய்வான்? தேவனுடைய வார்த்தையை கை கொள்ளாதவனாக இருப்பான். வெறுமனே கர்த்தரை விசுவாசிப்பான். தேவனுடைய பெரிய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இதை தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் மிகவும் தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும். இந்த அருமையான ரகசியத்தை இந்த அதிகாரம் நமக்கு வெளிப்படுத்துகிறதை பார்க்கிறோம். தேவனுடைய பெரிய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அவர்கள் அநேகர் விசுவாசம் வைத்தார்கள், விசுவாசிகளானார்கள். ஆனால் அவர்கள் எல்லாம் சீஷர் என்று கர்த்தர் சொல்லவில்லை. நீங்கள் என் உபதேசத்திலே நிலைத்திருந்தால் சீஷராய் இருப்பீர்கள் என்று சொன்னார். என்னை பின்பற்றுவதாக இருப்பீர்கள் என்று அங்கே கர்த்தர் சொன்னதாக பார்க்கிறோம். ஆனபடியினால்தான் இந்த பிலிப்பியர்கள் 17வது வசனத்திலே அவர் இவ்விதமாக சொன்னதாக நாம் வாசிக்கலாம். நீங்கள் என்னோட கூட பின்பற்றுவதாகி நாங்கள் உங்களுக்கு வழிகாட்டுகிறபடி நடக்கிறவளை மாதிரியாக நோக்குங்கள் என்று அங்கே அப்போஸ்தலர் எழுதினார். எங்களை எல்லாரும் மாதிரியாக கொள்ளக்கூடாது, நீங்கள் எங்களை பின்பற்றுங்கள். அது மாத்திரமல்ல, நாங்கள் உங்களுக்கு வழிகாட்டுகிறபடி நடக்கிறவர்களை மாதிரியாக நோக்குங்கள். எல்லாரையும் பார்க்க வேண்டாம். அநேகர் எல்லாரையும் பார்த்துதான் இடறி போகிறார்கள். நீங்கள் எல்லாரையும் பார்க்க கூடாது என்று இங்கே அப்போஸ்தலர் எழுதுறதாக பார்க்கிறோம். நீங்கள் எல்லாரையும் பார்க்க கூடாது, நாங்கள் உங்களுக்கு வழிகாட்டுகிறபடி யார் நடக்கிறார்களோ அவர்களை மாத்திரம் பாருங்கள் என்று அவர் சொன்னார். ஏனெனில் அநேகர் வேறு விதமாய் நடக்கிறார்கள். காரணத்தையும் அடுத்தவை அவர் தொடர்ந்து சொல்கிறதை பார்க்கிறோம். ஏனெனில் அநேகர் வேறு விதமாக நடக்கிறார்கள். அவர்கள் கிறிஸ்துவின் சிலுவைக்கு பகைஞர். அவர்கள் கர்த்தர் காண்பித்தபடி நடக்கவில்லை. கர்த்தர் காண்பித்த மாதிரியை நாங்கள் உங்களுக்கு காண்பிக்கிறோம். ஆனபடினாலே எங்களை பின்பற்றுங்கள், நாங்கள் காண்பிக்கிறபடி யார் நடக்கிறார்களோ அவர்களை நோக்குங்கள் என்று அங்கே சொன்னார். மற்றவர்கள் வேறு விதமாய் நடக்கிறார்கள், அவருடைய முடிவு அழிவு. இதிலிருந்து கர்த்தர் காண்பித்த மாதிரியின்படி நடக்கிற ஒரு கூட்டம் உண்டென்றும் வேறு விதமாக நடக்கிற ஒரு கூட்டம் உண்டென்றும் தெளிவாக இருக்கிறது. ஒரு பெயரை வைத்துக் கொள்வதனால் தேவனுடைய பிள்ளைகளே அந்த பெயருக்கு உடையவர்களாக ஆகிறதில்லை. கிறிஸ்தவர்கள் என்று வைத்துக் கொள்கிறதுனால் ஒருவர்கள் கிறிஸ்தவர்களாக இருப்பதில்லை. சீஷர்களுக்குத்தான் கிறிஸ்தவர்கள் என்று பெயர். கிறிஸ்துடைய மாதிரியை தம்முடைய வாழ்க்கையிலே கண்ணோக்கி பார்த்து தம்முடைய வாழ்க்கையிலே அபியாசிக்க நினைக்கிறவர்களே கிறிஸ்தவர்கள். அவர்கள் கொடுத்த உபதேசத்திலே நிலைத்திருக்கிறவர்களே கிறிஸ்தவர்கள். தேவனுடைய பெரிய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. வேறு விதமாய் நடக்கிறவர்கள் கர்த்தரை விசுவாசிக்கலாம், அவ்வளவு அற்புதங்களை நடப்பிக்கலாம், அதிசயங்களை நடப்பிக்கலாம், சாட்சிகளை துரத்துக்கலாம். ஆனால் அவருடைய முடிவு அழிவு என்று வேதம் சொல்லுகிறது. நான் உங்களை அறியார் என்று கர்த்தர் சொல்லுவார் என்று சொல்லுகிறது. நீங்கள் அக்கிரம செய்யக்காரர்கள் என்று கர்த்தர் சொன்னதாகவே நாம் வேதத்திலே பார்த்தோம்.
தேவனுடைய பெரிய நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆனபடினாலே தேவனுடைய பிள்ளைகளாகி நாம் மிகவும் தெளிவாக இருக்க வேண்டிய கர்த்தருடைய பெரிய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஏனெனில் கர்த்தர் கொடுத்த உபதேசம் மனுஷர்கள் பிசாசின் பிடியிலிருந்து பாவத்தின் பிடியிலிருந்து விடுதலை பெற வேண்டும் என்பதற்காக கொடுக்கப்பட்டவர்களாகும். ஆனபடினால் தான் அந்த அதிகாரத்திலே தொடர்ந்து தேவனுடைய பெரிய அடுத்த வசனத்திலே சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்றார். கர்த்தருடைய பெரிய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. யோவான் சுவிசேஷத்துல நாம் 30-31 வசனங்களை ஏற்கனவே வாசித்தோம். இப்பொழுது 32வது வசனத்தை வாசிக்கலாம். சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். கர்த்தர் கொடுத்த உபதேசம் சத்தியம். கர்த்தர் கொடுத்த உபதேசம் சத்தியமாக இருக்கிறது. அந்த சத்தியத்தை நாம் அறிய வேண்டும். அந்த சத்தியத்தை நம்முடைய வாழ்க்கையிலே கை கொள்ள வேண்டும். அப்படியானால் தான் விடுதலை உண்டு என்று வேதம் சொல்கிறது. கர்த்தருடைய பெரிய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இது தேவனுடைய பிள்ளைகளாக நாம் அறிந்து கொள்ள வேண்டும். சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். விடுதலை கொடுக்கும்படியாகவே கர்த்தர் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வந்தார். விடுதலையை பெறாமல் இந்த உலகத்திலே அநேகர் அற்புதங்களை செய்வார்கள், அதிசயங்களை நடப்பிப்பார்கள். ஆனால் அவருடைய வாழ்க்கையிலே விடுதலை உண்டாயிராது. அவர்கள் இன்னும் பழைய மனுஷர்களாக பாவ ஜீவிகளாகவே இருப்பார்கள். அவர்கள் விடுதலை பெற்றிருக்க மாட்டார்கள். அவர்கள் தேவனை விசுவாசிப்பார்கள். ஆனால் தான் நம்முடைய வாழ்க்கையில நாம் அனைவரை பார்க்கிறோம், தேவனை விசுவாசிக்கிறார்கள். ஆனால் ஏன் அவர்கள் இன்னும் இப்படி இருக்கிறார்கள் என்று கேள்வி கேட்கிறோம். அவர்கள் சத்தியத்தை அறியவில்லை, தேவனுடைய வார்த்தையை அறியவில்லை. ஆனபடினாலே அவர்களுக்கு விடுதலை கிடைக்கவில்லை. சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று வேதத்திலே நாம் எழுதப்பட்டதாக பார்க்கிறோம். கர்த்தருடைய பெரிய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த சத்தியத்தை தேவகுமாரன் கர்த்தர் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வந்து நமக்கு அறிவினார். அவர் சத்தியத்தை கை கொண்டார். கர்த்தருடைய பெரிய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இதை தேவனுடைய பிள்ளைகளாக நாம் மிகவும் தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும். அவர் சத்தியத்தை தன்னுடைய வாழ்க்கையிலே கை கொண்டார். இதே அதிகாரத்தில் 52வது வசனத்திலே இதை குறித்து எழுதியிருக்கிறதாக வாசிக்கலாம். அவருடைய வார்த்தையை கை கொண்டிருக்கிறேன். கர்த்தர் பிதாவுடைய வார்த்தையை கை கொண்டவர். அவருடைய பிள்ளைகளாய் சீஷர்களாய் இருக்கிற நாம் கர்த்தருடைய வார்த்தையை கை கொள்ளுவர்களாக காணப்பட வேண்டும். இது இந்த அதிகாரம் மிகவும் தெளிவாக போதிக்கிறதாக பார்க்கிறோம். கர்த்தருடைய பெரிய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தர் இயேசு கிறிஸ்துவானவர் பிதாவாகிய தேவனுடைய வார்த்தையை கை கொண்டார். நாமும் நம்முடைய ஜீவியத்திலே நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற தேவனுடைய வார்த்தையை கை கொள்ள வேண்டும். அப்படியானால் தான் நம்முடைய சீஷர்களாக நாம் இருப்போம். ஆனால் பிசாசை குறித்து சொல்லும் போது இவ்விதமாக 44ஆம் வசனத்திலே இவ்விதமாக சொல்லி இருக்கிறதாக வாசிக்கலாம். அவன் சத்தியத்திலே நிலை நிற்கவில்லை. எங்களின் உபதேசத்தில் நிறைத்திருந்தால் என்னுடைய சீஷராய் இருப்பீர்கள். தேவனுடைய பெரிய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. சாத்தான் சத்தியத்தை அறியாதவனும் சத்தியத்தை கை கொள்ளாதவனுமாக சத்தியத்திலே நிலைத்திராதவனுமாக இருக்கிறான். பிசாசுக்கும் தேவகுமாரனுக்கும் உள்ள வித்தியாசம், ஒரு விசுவாசிக்கும் சீஷனுக்கும் உள்ள வித்தியாசம் நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். தேவகுமாரன் சத்தியத்தை கை கொண்டவர், சத்தியத்திலே நிலைத்திருக்கிறவர். பிசாசானவன் சத்தியத்தை கை கொள்ளாதவன், அதிலே நிலைத்திராதவன். வெறுமனே கர்த்தரை விசுவாசிக்கிறவன், சத்தியத்தை அறியாதவன். அவன் விசுவாசியா இருக்கிறான், ஆனால் தேவனுடைய வார்த்தையை கை கொள்ளுகிறவன், தன்னுடைய வாழ்க்கையிலே அபியாசிக்கிறவன், அவன் சீஷனாக இருக்கிறான். தேவனுடைய பெரிய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் என் நிலையிலே இருக்கிறோம் என்பதை இந்த வசனங்களோடு ஒப்பிட்டு நாம் சிந்தித்து அறிய வேண்டும். கர்த்தருடைய பெரிய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டா. ஏனெனில் அநேகர் வேறு விதமாய் நடக்கிறார்கள். வேதத்திலே இருக்கிறது. ஆதி சபையை குறித்து நாம் பார்க்கும்போது ஆதி சபையிலே அநேகர் வேறு விதமாய் நடந்தார்கள் என்று வேதம் சொல்கிறது. கர்த்தருடைய பெரிய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆனபடினாலே நாம் எவ்விதமாக நடக்கிறோம் என்று தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் சிந்தித்து அறிய வேண்டும். கர்த்தருடைய பெரிய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆகையினால்தான் கர்த்தர் இயேசு கிறிஸ்து சொன்னார், பரலோகத்தில் இருக்கிற பிதாவின் சித்தம் செய்கிறவனே பரலோகத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல் என்ன நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்கிறவன் அதில் பிரவேசிப்பதில்லை என்று சொன்னார். சித்தம் செய்ய வேண்டும், பிதாவுடைய வார்த்தை வாழ்க்கையிலே கை கொள்ள வேண்டும். அவர் என்ன சொன்னாரோ அதை அமிதமாகவே தன்னுடைய வாழ்க்கையில நிறைவேற்ற வேண்டும். அவரே பரலோகத்தை பிரவேசிப்பான் என்று கர்த்தர் சொன்னார். கர்த்தருடைய பெரிய நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நாம் மிகவும் தெளிவாக இந்த கடைசி காலத்திலே காணப்பட வேண்டும். தேவனுடைய பிள்ளைகளே, சத்தியத்தை, ஏனெனில் வஞ்சகாவி சத்தியாவி என்ற 2 உண்டு என்று வேதம் நமக்கு மிகவும் தெளிவாக வெளிப்படுத்துகிறதாக பார்க்கிறோம். கர்த்தருடைய பெரிய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நான் 1 யோவான் எடுத்து வாசித்தோமானால் 1 யோவான்ல 4ஆம் அதிகாரத்திலே 6வது வசனத்திலே இவ்விதமாக அப்போஸ்தலர் எழுதுவதாக வாசிக்கலாம். நாங்கள் தேவனால் உண்டானவர்கள்,
தேவனை அறிந்தவன் எங்களுக்கு செவி கொடுக்கிறான், தேவனால் உண்டாயிராதவன் எங்களுக்கு செவி கொடுக்கிறதில்லை. இதனாலே சத்தியாவி என்னதென்று வஞ்சகாவி என்னதென்று மறந்திருக்கிறோம் என்று இங்கே சொல்கிறதா பார்க்கிறோம். சத்தியாவி உண்டு, வஞ்சகாவியும் உண்டு. ஆவியை பெற்றிருக்கிறோம் என்று சொல்வதனாலே தேவனுடைய பிள்ளைகளே நாம் எச்சரிக்கையா இருக்க வேண்டும். எந்த ஆவியை பெற்றிருக்கிறோம் என்பதுதான் கேள்வி. சத்திய ஆவியை பெற்றிருக்கிறோமா இல்ல வஞ்சகாவியை பெற்றிருக்கிறோமா? நான் பெற்றிருக்கிற ஆவி இன்னதென்று நம்முடைய செயல்பாட்டின் மூலமே விளங்கும். இங்கே வேதம் என்ன சொல்கிறது? நாங்கள் தேவனால் உண்டானவர்கள், தேவனை அறிந்தவன் எங்களுக்கு செவி கொடுக்கிறார், தேவனால் உண்டாயிராதவன் எங்களுக்கு செவி கொடுக்கிறதில்லை. இங்கும் ஒரு வித்தியாசத்தை பாருங்க. தேவனால் உண்டானவன், தேவனாலே உண்டாயிராதவன். சத்தியாவி, வஞ்சகாவி எவ்வளவு அருமையாக அங்கே பகுத்து காண்பிக்கிறார் என்பதை தேவனுடைய பிள்ளைகளாகி நாம் கவனித்து பார்க்க வேண்டும். நாங்கள் தேவனாலே உண்டானவர்கள், தேவனை அறிந்தவன் எங்களுக்கு செவி கொடுக்கிறான், தேவனால் உண்டாயிராதவன் எங்களுக்கு செவி கொடுக்கிறதில்லை. இதனாலேயே சத்தியாவி என்னதென்றும் வஞ்சகாவி என்னதென்றும் அறிந்திருக்கிறோம் என்று இங்கே சொன்னதாக பார்க்கிறோம். கர்த்தருடைய பெரிய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இதைத்தான் இந்த அதிகாரத்திலும், இந்த யோவான் எழுதின சுவிசேஷத்தில் 8வது அதிகாரத்திலும் தேவனுடைய பெரிய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக கர்த்தர் சொல்லுகிறதாக வாசிக்கலாம். 44வது வசனத்தில் முதற் பகுதி வாசிக்கலாம். நீங்கள் உங்கள் பிதாவாகிய பிசாசானவனால் உண்டானவர்கள். யாரை பார்த்து சொல்லுகிறார்? பிரஜாதிகளை பார்த்தா? புற மதஸ்தரை பார்த்தா? இல்லை, யூதர்களை பார்த்து தான் சொல்லுகிறார். நியாயப்பிரமாணத்தை கையிலே வைத்திருக்கிறவரை பார்த்துதான் கர்த்தர் இங்கே சொல்லுகிறதை பார்க்கிறோம். நீங்கள் உங்கள் பிதாவாகிய பிசாசானவனால் உண்டானவர்கள் என்று அங்கே சொல்ல காரணம், அவர்கள் தேவனை விசுவாசித்தார்கள், ஆனால் அவருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கவில்லை. தேவனை விசுவாசித்தார்கள், நியாயப்பிரமாணத்தை கையிலே வைத்திருந்தார்கள், ஆனால் அவருடைய வார்த்தைக்கு அவர்கள் செவி கொடுக்காதனாலே நீங்கள் உங்கள் பிதாவாகிய பிசாசானவனால் உண்டானவர்கள் என்று கர்த்தர் சொன்னார். பிசாசானவன் தேவனை விசுவாசிப்பான். தேவன் ஒருவர் உண்டு என்று பிசாசானவனும் அவனுடைய கூட்டங்களும் அஞ்சு நடுங்கும். வேதம் அப்படித்தான் சொல்லுகிறது. தேவன் ஒருவர் உண்டு, பிசாசுகளும் அஞ்சு நடுங்குகின்றன என்றுதான் வேதத்திலே நாம் பார்க்கிறோம். இதை யாக்கோபு அப்போஸ்தலன் அருமையாக வெளிப்படுத்துகிறதாக நாம் பார்க்கிறோம். கர்த்தருடைய பெரிய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. 19வது வசனத்தை வாசித்தோம் 2வது அதிகாரத்திலே இவ்விதமாக அங்கே அவர் எழுதியிருக்கிறதாக வாசிக்கலாம். தேவன் ஒருவர் உண்டு என்று விசுவாசிக்கிறாய், அப்படி செய்கிறது நல்லதுதான், பிசாசுகளும் விசுவாசித்து நடுங்குகின்றன. ஆகையினாலே தேவனை விசுவாசிக்கிறதுனாலே அவைகளும் தேவனை பின்பற்றுகின்றன என்று நாம் சொல்ல துணிவோமா? நாம் சிந்திக்க வேண்டும். ஆகையினால் தான் அடுத்த வசனத்திலே வீணான மனுஷனே, கிரியைகள் இல்லாத விசுவாசம் செத்தது என்று நீ அறிய வேண்டுமோ? நீ தேவனுடைய வசனத்திலே நிலைத்திருக்க வேண்டும், தேவனுடைய வசனத்தை கை கொள்ள வேண்டும். அதைத்தான் அங்கே காண்பிக்கிறார். நீ வெறுமனே விசுவாசிக்கன்னு சொன்னால் அதுல அர்த்தம் இல்லை. அந்த விசுவாசம் செத்த விசுவாசம். செத்ததுனால ஒரு பிரயோஜனமே கிடையாது. அது செத்த யாதொன்றுனாலும் யாதொரு பிரயோஜனம் கிடையாது. ஆகையினால் தான் இங்கே அப்போஸ்தலன் சொல்கிறார், வீணான மனுஷனே, கிரிகைகள் இல்லாத விசுவாசம். கிரிகைகள்லாம் தேவனுடைய வார்த்தையை செயல்படுத்துகிறது, செயல்பாட்டு கொண்டு வருவதுதான் கிரியை. தேவனுடைய வார்த்தையை நாம் எதை விசுவாசிக்கிறோமோ அதை செயல்பாட்டு கொண்டு வருவதுதான் கிரியை. கிரியை இல்லாத விசுவாசம், செயல்பாடு இல்லாத விசுவாசம் செத்தது. அப்போ ஒரு சாரார் செயல்பாடு இல்லாத விசுவாசம் உடையவர்களாக இருப்பார்கள், ஒரு சாரார் செயல்பாடோடு கூடிய விசுவாசம் உடையவர்களாக இருப்பார்கள். இரண்டு கூட்டம் இங்கே பிரிகிறதை நாம் பார்க்கிறோம். தேவனுடைய பெரிய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் மிகவும் தெளிவாக வேதவசனத்தை கண்ணோக்கி பார்க்க வேண்டும். தேவன் ஒருவர் உண்டென்று விசுவாசிக்கிறதுனாலே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துதான் மெய்யான இறைவன் என்று விசுவாசிக்கிறதுனாலே அவன் பூர்ணப்படுகிறதில்லை. விசுவாசித்து அடுத்த நிலைக்கு அவன் கடந்து வர வேண்டும். சீஷத்துவத்துக்கு கடந்து வர வேண்டும், பின்பற்றுவதற்கு கடந்து வர வேண்டும், தேவனுடைய வார்த்தையை கை கொள்வதற்கு அவன் கடந்து வர வேண்டும். அப்படியானால் தான் அவன் பூர்ணப்பட முடியும் என்ற ரகசியத்தை இந்த 8ஆம் அதிகாரம் நமக்கு வெளிப்படுத்துகிறதை நாம் பார்க்கிறோம். கர்த்தருடைய பெரிய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆகையினால் தான் நீங்கள் உங்கள் பிதாவாகிய பிசாசானவனால் உண்டானவர்கள் என்று சொல்லிவிட்டு 47ஆம் அதிகாரத்தில் அவர் 47வது வசனத்தில் விதமாய் சொல்லுகிறதா வாசிக்கலாம். பிசாசினால் உண்டானவர், தேவனால் உண்டானவர். இதைத்தான் நாம் ஒன்றியவானிலே பார்த்தோம். பிசாசினால் உண்டானவன், தேவனால் உண்டானவர். அப்ப பிசாசினால் உண்டானவன் என்று சொல்றதுனால தேவனுடைய பிள்ளைகளே நாம் சிந்திக்க வேண்டும், அவன் தேவனை விசுவாசிக்கிறவன் தான்.
பிசாசினால் உண்டானவன் என்று ஒருவன் சொல்லும் போது அவன் பிசாசின் பிள்ளை என்று நாம் யாரை சொல்றோம்? புறஜாதிகளை, தேவனை அறியாதவர்களை சொல்கிறோம். வேதம் அப்படி சொல்லவில்லை. பிசாசினால் உண்டானவன் என்று யாரை குறித்து சொல்லுகிறது என்றால் தேவனுடைய வார்த்தையினுடைய வாழ்க்கையில கை கொள்ளாதனை குறித்து தான் சொல்லுகிறது. தேவனுடைய பெரிய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இதை தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் மிகவும் தெளிவாக விளை கொள்ள வேண்டும். கர்த்தருடைய பெரிய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஏனெனில் தேவனுடைய பெரிய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இங்கே தொடர்ந்து அந்த 44வது வசனத்திலே கடைசியில அவரை விதமாக சொல்லுகிறதாக வாசிக்கிறான். அவன் பொய் பேசும்போது தன் சொந்தத்தில் எடுத்து பேசுகிறான். சொந்தமாய் பேசுகிற எந்த காரியமும் பொய்யாய் இருக்கிறது. அது பிசாசுடைய உபதேசமாய் இருக்கிறது. அப்போ தேவனை விசுவாசித்தும் சொந்தமாக எந்த ஒரு மனுஷன் பேசுகிறானோ தேவனுடைய வார்த்தையை பேசாமல் அவன் பொய்யனாக இருக்கிறான். அவன் பிசாசினால் உண்டானவன் என்று வேதம் சொல்லுகிறது. அவன் தேவனை விசுவாசிக்கலாம், ஆனால் அவன் தேவனுடைய வசனத்தை பேசாமல் சொந்தமாய் பேசினால் அவன் பிசாசினால் உண்டானவன். ஆகவே கர்த்தர் சொன்னார் 49வது வசனம், நான் சுயமாய் பேசவில்லை, நான் பேச வேண்டியது என்னதென்றும் உபதேசிக்க வேண்டியது என்னதென்றும் நான் என்னை அனுப்பின பிதாவே எனக்கு கட்டளையிட்டார். நான் சுயமாய் பேசவில்லை, நான் பேச வேண்டியது என்னதென்றும் உபதேசிக்க வேண்டியது என்னதென்றும் என்னை அனுப்பின பிதாவே எனக்கு கட்டளையிட்டார் என்று இங்கே சொல்லுகிறதாக பார்க்கிறோம். அவர் சுயமாய் பேசவில்லை. தன்னுடைய மனம் தனக்கு எஜமானாக இருக்க கர்த்தர் இயேசு கிறிஸ்து ஒருபோதும் விரும்பவில்லை. தேவனுடைய வார்த்தைக்கு தன்னுடைய மனதை அடிமைப்படுத்தினார். இதை தேவனுடைய பிள்ளைகளாக நாம் மனதில் கொள்ள வேண்டும். நம்முடைய மனம் நமக்கு எஜமானாக இருக்க நாம் ஒருபோதும் இடம் கொடுத்து விடக்கூடாது. ஏனெனில் மனதை கொண்டுதான் எல்லா காரியங்களும் உலகத்துல நடத்தப்படுகிறது. மனம் இல்லாமல் எந்த காரியமும் நடத்தப்படுகிறது இல்லை. ஆனால் இந்த மனமானது நமக்கு எஜமானாக இருக்க நாம் ஒருபோதும் இடம் கொடுக்க கூடாது. தேவனுடைய வார்த்தைகளை நிறைவேற்றுவதற்கு அடிமையாக இருப்பதற்கு தான் இடம் கொடுக்க வேண்டும் நம்முடைய வாழ்க்கையில. அப்படித்தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தன்னை ஒப்பு கொடுத்தார். பிதா எதை சொன்னாரோ அதை செய்வதற்கே தன்னுடைய மனதை அவர் கீழ்ப்படுத்தினார் என்று நாம் பார்க்கிறோம். அப்படி நாம் இருக்க வேண்டும். அதுதான் சீஷத்துவம். வேதம் என்ன சொல்லுகிறதோ அதை அமிதமாக விசுவாசித்து நடைமுறைப்படுத்த வேண்டும் நம்முடைய வாழ்க்கையிலே. அப்படியானால் நாம் சீஷனாக இருக்கிறோம். நாம் சொந்தமாக சில கருத்துக்களை கூட்டி குறைத்தோ மாற்றியோ அந்த யூதர்கள் செய்தது போல செய்தோமானால் நிச்சயமாக தேவனுடைய பிள்ளைகளே நம்முடைய மனம் நம்மை ஆளுவதற்கு இடம் கொடுக்கிறோம் என்ற அர்த்தம் நாம் தேவனால் உண்டானவர்கள் என்று சொல்வதற்கு இயல்பு கிடையாது. தாயும் தகப்பனையும் கனம் பண்ணுவாயாக என்று கர்த்தர் அவர்களுக்கு சொல்லியிருந்தார். ஆனால் அவர்கள் என்ன செய்தார்கள்? குர்பான் என்ற காணிக்கையை தன்னுடைய தாயும் தகப்பன் கொடுத்து விட்டால் கடமை தீர்ந்தது என்று போதித்தார்கள். தேவன் ஒன்றை சொல்லியிருக்க கனந்தானே பண்ண வேண்டும். அது எப்படி பண்ணினால் என்ன? அதற்கு காணிக்கை கொடுத்தால் தீர்ந்து போயிட்டு ஏதோ கொஞ்சம் வச்சுக்க நீ என்ன பெத்த கடனுக்கு என்று சொல்லி கொஞ்சம் கொடுத்தா சரியா போயிட்டு என்று அங்கே யூதர்கள் போதித்தார்கள். தாயும் தகப்பனை கனம் பண்ணுவாயாக என்றால் கடைசி காலம் வரை பராமரிக்க வேண்டியது அவருடைய கடமையாக இருக்கிறது. ஆனால் அதை யூதர்கள் செய்ய மனமற்ற கற்பனையை மாற்றினார்கள். அப்படித்தான் நாட்களிலே கிறிஸ்தவர்கள் ஞானஸ்தானம் என்ன, எப்படி பெற்றுக் கொண்டால் என்ன, ஸ்நானம் தானே பெற வேண்டும், அது மூழ்கி பெற வேண்டியது என்ன, அது குழந்தைகளை கொடுக்கலாம், தெளித்து கொடுக்கலாம், பெரியவர்களுக்கு அவசியம் இல்லை, தெளித்தே கொடுக்கலாம், மாற்றினார்கள். பாவம் மன்னிப்பது என்று ஞானஸ்தானம் என்றால் இன்னொரு கூட்டம் அது பாவம் மன்னிக்கப்பட்டவனுக்கு தான் ஞானஸ்தானம் என்று மாற்றினார்கள். நாம் பார்க்கிறோம். தேவனுடைய பெரிய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாது. தேவனுடைய பிள்ளைகளை கற்பனைகள் மாற்றப்படக்கூடாது. நம்முடைய மனம் அதிலே கிரிய செய்ய இடம் கொடுக்க கூடாது. விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்தானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான் என்றால் நான் விசுவாசத்து ஞானஸ்தானம் பெற்றால் எனக்கு ரட்சிப்பு உண்டு என்று நாம் சொல்ல வேண்டும். அதுதான் சத்தியம். விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்தானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான் என்று கர்த்தர் மார்க் 16 சொன்னார் என்றால் நான் விசுவாசத்து ஞானஸ்தானம் பெறுகிறேன், நான் ரட்சிக்கப்படுகிறேன் என்று சொல்ல வேண்டும். அதுதான் சரி. ரட்சிக்கப்பட்டவனுக்கு ஞானஸ்தானம் என்றோ அல்லது தெளித்து ஞானஸ்தானம் என்று சொன்னால் அது மனுஷனுடைய சுயமாய் போதிக்கிறது. அவர்கள் யாரால் உண்டானவர்கள்? வேதம் மிகவும் தெளிவாக சொல்கிறது. சுயமாய் பேசுகிறவன் பிசாசினால் உண்டானவன் என்று வேதம் சொல்கிறது. அவர்கள் தேவனை விசுவாசிக்கிறார். அதே பரிசேயர்கள் என்ன செய்தார்கள்? நியாயப்பிரமாணத்தில் வருகிற நீதியையும் விசுவாசத்தையும் இரக்கத்தையும் விட்டார்கள், தசவாக ஒழுங்காக கொடுத்தார்கள். அப்படியானால் சில கற்பனைகளை கை கொண்டார்கள், சில கற்பனைகளை விட்டு விட்டார்கள். அப்படி சில கற்பனைகளை விட்டுவிட்டு சில கற்பனைகளை கை கொள்வதனாலே நாம் சீஷராக ஆக முடியாது. எல்லா கற்பனைகளையும் நம்முடைய வாழ்க்கையிலே கை கொள்ள வேண்டும். அப்படி கை கொண்டால் தான் நாம் சீஷராக ஆக முடியும் என்று வேதம் சொல்லுகிறது.
அவருடைய மாதிரியை நாம் பின்பற்றி செல்ல வேண்டும். கர்த்தருடைய பெரிய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கடந்த வாரத்திலே ஒரு சகோதரனை, அருமையான சகோதரன், சத்தியத்தை வாஞ்சிக்கிற ஒரு சகோதரனை சந்தித்து தேவனுடைய பெரிய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அவர் சிஎஸ்ஐயில் இருந்து இவ்விதமாக அசம்பிளிஸ் ஆஃப் காட் சென்றவர். கருத்தையராக சந்தித்து தேவனுடைய பெரிய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அந்த சகோதரத்துல கேட்டுக்கொண்டது போது நான் அதை கேட்டேன், சகோதரன் நீங்கள் எங்கே கூட்டத்துக்கு செல்கிறேன்னு சொன்னபோது நான் அசம்பிளிஸ் ஆஃப் காடுக்கு போறேன் அப்படின்னு. சந்தோஷம் சொல்லிட்டு அவர் அத்தோட நேரத்தில் நான் ஏற்கனவே வந்து சிஎஸ்ஐயில் வந்துட்டு இது இப்பொழுது அசம்பிளிஸ் ஆஃப் காட் சர்ச்சுக்கு போகிறேன் என்று சொன்னார். அப்போ நான் கேட்டேன், எதற்காக முந்தி நீங்கள் சிஎஸ்ஐயில் இருந்தீர்கள், இப்பொழுது எதற்காக அசம்பிளிஸ் ஆஃப் காட் சர்ச்சுக்கு போகிறீர்கள் சொல்லுங்கள் என்றால், அவர் எனக்கு சிஎஸ்ஐயில் ஆழமான சத்தியம் கிடைக்கல, இங்கே வந்து அதாவது சத்திரி எவ்வளவு தந்திரமா வஞ்சிக்கிறான் என்பதை நீங்கள் விளை கொள்ள வேண்டும், அதற்காக சொல்லுகிறேன். இங்கே ஆழமான சத்தியங்கள் போதிக்கப்படுகிறது, அங்கே நான் ஸ்தோத்திரம் செய்ய முடியவில்லை, அல்லேலூயா சொல்ல முடியவில்லை, இங்கே நான் அல்லேலூயா சொல்லுகிறேன், ஸ்தோத்திரம் செய்கிறேன். அங்கே தொழில்துறையருக்கு ஞானஸ்தானம் கொடுத்தார்கள், இங்கே நான் மூலிகை ஞானஸ்தானம் பெற்றேன் அப்படி என்று சொல்லிக் கொண்டிருந்தார். நல்ல சகோதரர், நீங்கள் எதற்காக மூலிகை ஞானஸ்தானம் பெற்றீர்கள் என்று கேட்டேன். அப்பொழுது அவர் சொன்னார், நடந்த சம்பவம் ஊழியக்காரருக்கு தெரியும், நாங்கள் பேசிட்டு இருக்கும்போது தேவத்திரி பிரிய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அப்பொழுது அவர் சொன்னார், இயேசு கிறிஸ்து ஞானஸ்தானம் பெற்றார், யோர்தானிலே கடந்து சென்று மூலிகை ஞானஸ்தானம் பெற்றார், ஆனபடினாலே நானும் பெற்றேன், அப்படித்தான் பெற வேண்டும், இது போதிக்கப்படவில்லை சிஎஸ்ஐயிலே என்று சொன்னார். நல்லது என்று சொல்லிவிட்டு அப்பொழுது நான் ஒரு சம்பவத்தை அவருக்கு சொன்னேன். தேவத்திலே பெரிய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. சகோதரே, கர்த்தர் ஊழியம் செய்து கொண்டிருந்த நாட்களிலே விதமாக ஒரு நாள் அவருடைய சீஷர்கள் கை கழுவாமல் போஜனம் பண்ணுகிறதை கண்டு பரிசேயர்கள், நம்முடைய சீஷர்கள் கை கழுவாமல் போஜனம் பானம் பண்ணுகிறார்களே, இப்படி செய்கிறது நம்முடைய முன்னோர்களின் பாரம்பரியத்தை மீறுகிறது அல்லவா என்று அங்கே கர்த்தரிடத்தில் சொன்னார்கள். அப்படியானால் கை கழுவுறது முன்னோர்களின் பாரம்பரியம் என்று அவர்கள் போதித்தார்கள். அப்படி அவர்கள் முன்னோர்களின் பாரம்பரியம் என்று போதித்ததினாலே கை கழுவுறது எதற்கென்று அவர்களுக்கு தெரியவில்லை. உங்களுக்கு நன்றாக தெரியும் எதற்காக கை கழுவுவது என்றால் சுத்தப்படுத்துறது என்று தெரியும். ஆனால் அந்த யூதர்கள் சுத்தப்படுத்துகிற காரியத்தை விட்டுவிட்டு தாங்கள் எதற்காக செய்கிறோம் என்பதை அறியாதவர்களாய் இவ்விதமாக அவர்கள் அது பாரம்பரியம் என்று போதித்தார்கள். இப்பொழுது நீங்களும் சொல்வது அப்படித்தான் இருக்கிறது. இயேசு சாமி எடுத்தார் என்றால் எத்தனையோ தலைமுறைக்கு முன்னாடி எடுத்தார், ஆகினாலே நானும் எடுக்கிறேன் சொன்னால் இது பாரம்பரியமாக எடுத்ததானே இருக்கிறது, நீங்கள் எதற்காக எடுத்தீர்கள் என்றால் அவருக்கு அதை பற்றி புரியவில்லை. நான் அறிந்தவரை இயேசு கிறிஸ்து இதமாக ஞானஸ்தானம் எடுத்தார் என்று சொன்னார்கள். நான் வேதத்துல படித்தேன், அது 30வது வயசுல மூலிகை அவர் தானே எடுத்தார் என்று இருந்தது, அப்ப நாம எடுக்கணும் தான் எடுத்தேன். ஆனால் வேதம் அப்படி சொல்லவில்லை சகோதரரே. எதற்கென்று ஞானஸ்தானம் என்பது மிகவும் தெளிவாக வேதத்தில் எழுதியிருக்கிறது என்று சொல்லி அவருக்கு அந்த வசனங்களை ஒவ்வொன்றையும் தெளிவாக காண்பித்த உடனே அவருக்கு ஆச்சரியமாக இருந்தது. நான் கேட்டேன், ஆழமான சத்தியம் என்று நீங்கள் சொன்னீர்களே, அசம்பிளியிலே போதிக்கப்படுகிறது, இந்த ஒரு காரியம் கூட விளங்காதவர்களுக்கு ஆழமான சத்தியம் எப்படி விளங்கிற்று? இது ஒரு அதாவது 1 1 2 என்று சொல்வதை போல ஞானஸ்தானம் எதற்கு என்பது இப்படி தெளிவாக நீங்கள் விளங்கி இருக்கிறீர்கள், எதற்கென்று வேதம் தெளிவாக விளக்கி காண்பிக்கிறது. இந்த சத்தியம் உங்களுக்கு இதுவரை சொல்லப்படவில்லை, ஏறத்தாழ 3 வருஷமாக நீங்கள் அசம்பிளிக்கு செல்வதாக சொல்கிறீர்கள். ஆனால் பாரம்பரியமாக எடுத்ததாகத்தான் நீங்கள் எண்ணிக்கொண்டிருக்கிறீர்களே தவிர எதற்காக எடுக்க வேண்டும் என்ற சத்தியத்தை அறியவில்லை. ஆனபடினாலே அந்த ஞானஸ்தானம் உங்களிடத்திலே கிரிய செய்யாது என்று நான் சொன்னேன். அதற்கு ஒரு எவிடன்ஸும் நான் அவருக்கு சொன்னேன். தேவனுடைய பிரிய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதா. நாகமா குஷ்டரோகி அவன் வந்து அங்கே எலிசாவிடத்துல இவ்விதமாக சுகம் பெறுவதற்காக வருகிறான். அப்படி வந்தபோது எலிசா சொல்லுகிறார், நீ யோர்தானில் போய் 7 தடவை மூழ்கு என்று சொல்லுகிறார். அப்படி அவன் மூழ்கவில்லை, வேறு விதமாக தன்னை குணமாக்குவார் என்று அவன் எண்ணிக்கொண்டான். ஆனால் கூட உள்ள வேலைக்காரன் அந்த தீர்க்கதரிசி ஒரு பெரிய காரியத்தை சொல்லியிருந்தான், நீ செய்வீர் அல்லவா, ஒரு சிறு காரியத்தை தானே சொன்னார், செய்ய வேண்டிய எவ்வளவு அதிகம் என்று சொன்ன உடனே அவன் 7 தடவை குளித்தான். மூழ்கிறதா குளித்தான், அவ்வளவுதான். குளித்த உடனே குஷ்ரோகம் சுத்தமாயிற்று. அப்படியானால் இந்த ஒரே ஒரு குஷ்ரோகி தான் அந்த யோர்தானில் குளித்தாரா? வேறு குஷ்ரோகியே குளித்திருக்க மாட்டார்களா? அப்படி குளித்து சொசமாயிருந்தால் வேதத்தில் நிச்சயமாக எழுதியிருக்கும். ஆனால் இந்த ஒரு குஷ்ரோகி அந்த நதியில மூழ்கி சொசமான மட்டும்தான் வேதத்தில் எழுதியிருக்கிறது. அப்படியானால் அவருடைய ரகசியம் என்ன என்று அவரிடத்தில் கேட்டபோது தேவனுடைய பெரிய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. தான் மூழ்கும் போது தன்னுடைய குஷ்டம் சொசமாகும் என்பது அவன் அறிந்திருந்தான்.
ஆனபடினாலே அந்த குஷ்ரோகி கட்டளையோடு கூட அந்த ஞான ஸ்நானத்தை பெற்றபடினாலே சுத்தமானான் என்று அருமையாக சொன்னார். அப்பொழுது நான் அதான் சொன்னேன், தான் செய்கிறது இன்னதென்று அறிந்து கட்டளையோடு கூட எந்த ஒரு மனுஷன் ஞானஸ்தானம் எடுக்கிறானோ அவனுக்கே பாவத்தில் விடுதலை உண்டு, பரிசுத்தம் உண்டு, பாவ மன்னிப்பு உண்டு. வேறு ஒருவருக்கும் அது கிடையாது. அவர்கள் குஷ்ரோகியா இருந்து குடித்தாலும் கட்டளையோடு அவர்கள் குடிக்கவில்லை, அந்த குஷ்ரோகம் அவர்களிலே இருக்கும். ஆனால் தான் செய்வது எதற்காக என்று அந்த குஷ்ரோகி அறிந்திருந்தார். கட்டளையோடு கூட அந்த தீர்க்கவுடைய கட்டளையோடு கூட அவர் அங்கே ஸ்நானம் பண்ணினார். அவருடைய குஷ்ரோகம் சுத்தமாயிட்டு. அப்படி போலதான் கட்டளை அறிந்து கட்டளையோடு கூட எந்த ஒரு மனுஷன் ஸ்நானப்படுகிறானோ அவனுக்கு தான் பாவமன்னிப்பு உண்டு என்று உடனே, ஐயா நான் இதுவரையிலும் சத்தியத்தை அறியவில்லை, எவ்வளவு தெளிவாக இருக்கிறது என்று அது பிறகு ஏறத்தாழ 3 மணி நேரம் தொடர்ந்து பேசிக் கொண்டிருந்தோம் அநேக காரியங்களை குறித்து. எதற்காக நான் இதை சொல்கிறேன் என்றால், அநேகர் தங்களை ஏமாற்றிக் கொண்டிருக்கிறார்கள். தேவனுடைய பிள்ளைகளே, விசுவாசிக்கலாம், ஆனால் அவர்கள் தேவனுடைய சீஷர்கள் அல்ல. எந்த ஒரு மனுஷன் தேவனுடைய வார்த்தையை தன்னுடைய வாழ்க்கையிலே உணர்ந்து கை கொடுக்கிறாரோ அவனே சீஷனாக இருக்கிறான். சொந்தமாக போதிப்பதற்கு வேதம் இடம் கொடுக்கவில்லை. சொந்தமாக பேசுகிறவன், சுயமாய் பேசுகிறவன் பிசாசினால் உண்டானவன் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த நாட்களிலே யார் சத்தியத்தை பேசுகிறார்கள்? சத்தியம் என்கிற பெயரிலே பேசப்படுகிறது. தேவனுடைய பிள்ளைகளாக நாம் தெளிவாக இருக்க வேண்டும். சத்தியம் என்கிற பெயரிலே பேசப்படுகிறது, அவ்வளவுதான். சத்தியம் பேசப்படவில்லை. தேவனுடைய பிரியனாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆகையினால் தான் கர்த்தர் சொன்னார், நான் சுயமாய் பேசுகிறதில்லை என்று. தேவனுடைய பிரியனாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தர் இயேசு கிறிஸ்து சொன்னதாக பார்க்கிறோம். எந்த ஒரு மனுஷனும் சுயமாக பேசக்கூடாது. கர்த்தருடைய பிரியனாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. சுயமாய் பேசுகிறவன் சுயமகிமையை தேடுகிறான் என்று தான் வேதத்தில் கூட நாம் பார்க்கிறோம். கர்த்தருடைய பிரியனாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. யோவான் சுவிசேஷத்துல 7ஆம் அதிகாரத்திலே 18வது வசனத்துல இவ்விதமாக எழுதியிருக்கிறதாக வாசிக்கலாம். முற்பதை வாசிக்கலாம். சுயமாய் பேசுகிறவன் தன் சுயமகிமையை தேடுகிறான். தேவனுடைய பிரியனாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இங்கே இந்த 8ஆம் அதிகாரத்தில் நாம் 50வது வசனத்தை எடுத்து வாசித்தோமானால் அங்கே இவ்விதமாக கர்த்தர் சொன்னதாக வாசிக்கலாம், நான் எனக்கு மகிமையை தேடுகிறதில்லை. இவ்வளவு அருமையாக இந்த 8ஆம் அதிகாரத்தில் அநேக காரியங்களை கர்த்தர் சொல்லி இருக்கிறார். நீங்கள் கவனித்து பார்க்க வேண்டும். ஒரு சீஷன் கர்த்தரை பின்பற்றுகிறவன் தனக்கு மகிமையை தேடக்கூடாது, தேவனுக்குத்தான் மகிமையை தேட வேண்டும். கர்த்தருடைய பெரிய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. தேவனுக்கு ஒரு மகிமையை தேடுகிறான் என்றால் தேவன் சொன்ன வார்த்தையை அப்படியே சொல்லும் போது அவன் தேவனுக்கு மகிமையை தேடுகிறான் என்று வேதம் சொல்லுகிறது. எந்த ஒரு மனுஷன் தேவன் சொன்ன வார்த்தையை அதிகமாக சொல்லவில்லையோ அவன் தேவனுக்கு மகிமையை தேடவில்லை, அவன் தன் சுயத்திற்கு மகிமையை தேடுகிறான் என்று வேதம் சொல்லுகிறது. தேவனுடைய பெரிய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆகையினால் தான் ஒரு இடத்துல கர்த்தர் சொல்லும் போது, நீ என்னை நல்லவன் என்று சொல்வானே, தேவனை தவிர நல்லவன் ஒருவரும் இல்லையே என்று சொல்ல காரணம் தான். நல்ல போதகரே, நித்திய ஜீவனை சுதந்திரத்துக் கொள்வதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று ஒருவன் கேட்டபோது, நீ என்னை நல்லவன் என்று சொல்வானேன், தேவன் ஒருவர் தவிர நல்லவர் ஒருவரும் இல்லை என்று சொல்ல காரணம் என்ன தெரியுமா? அவன் பிதாவுக்கு மகிமை செலுத்துகிறான். நான் நல்லவன், நான் யோகியன் என்று சொல்லி அவர் அந்த மகிமை தனக்கு சேர்க்கவில்லை. நாமே இப்படி நம்மை பிரஸ்தாபடுத்துவோமானால், எதவாது நல்லவன் ஒருவனும் இல்லை என்று நாம் பிரஸ்தாபடுத்த என்ன ஆரம்பிப்போமானால் நாம் நமக்கே மகிமை தேடுகிறோம், தேவனுக்கு மகிமை தேடவில்லை. அதனால கர்த்தர் இயேசு கிறிஸ்து பொல்லாதவரா? நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அந்த மகிமை பிதாவுக்கே செலுத்த வேண்டும். அவர் ஒருவர் தான் நல்லவர், அதைத்தான் நம்முடைய வாழ்க்கையிலே காண்பிக்க வேண்டும் என்ற மாதிரியை கர்த்தர் இயேசு கிறிஸ்து நமக்கு காண்பித்திருக்கிறார். கர்த்தருடைய பெரிய நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆனபடினாலே தேவனுடைய பிள்ளைகளே, இந்த உலக ஜீவியத்திலே நமக்கு அவர் வைத்திருக்கிற மாதிரியை தான் நாம் பின்பற்றி செல்ல வேண்டும். கர்த்தருடைய பெரிய நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. யோவான் அப்போஸ்தலன் எழுதும்போது தம்முடைய நிருபத்திலே எவ்வளவு அருமையாக எழுதுகிறார் பாருங்கள். கர்த்தருடைய பெரிய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. 2ஆம் அதிகாரத்தை எடுத்து வாசித்தோமானால் 1 யோவான் 2ஆம் அதிகாரத்திலே 6வது வசனத்திலே அவர் இவ்விதமாக எழுதியிருக்கிறதாக வாசிக்கலாம். அவருக்குள் நிலைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறவன் அவன் நடந்தபடியே தானும் நடக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. நம்முடைய கர்த்தர் இயேசு கிறிஸ்து நடந்தபடியே நாம் நடக்கிறோமா? நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அவர் நடந்தபடியே நாம் நடந்தோமானால் அவருக்கு சீஷராக இருக்கிறோம் என்று அர்த்தமாகும். கர்த்தருடைய பெரிய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அவர் நடந்தபடியே, அவர் வைத்த மாதிரியை நாம் பின்பற்றி சென்றோமானால் தேவனுடைய பெரிய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அவர் நடந்தபடியே நாம் நடக்கிறோம் என்று அர்த்தம். கர்த்தருடைய பெரிய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அவர் நடந்தபடியே நாம் நடக்க ஜாக்கிரதைப்பட வேண்டும். கர்த்தருடைய பெரிய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அவர் இந்த உலக ஜீவியத்திலே நமக்கு மகிமையை தேடவில்லை. கர்த்தருடைய பெரிய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக.
நம்முடைய சீஷர்களை பார்த்து விதமாக சொன்னார். மத்திய எழுதின சுவிசேஷத்துல நாம் 16ஆம் அதிகாரத்தை எடுத்து வாசித்தோமானால் 24வது வசனத்துல அவர் இவ்விதமாக தம்முடைய சீஷர்களை பார்த்து சொன்னதாக வாசிக்கலாம். ஒருவர் என்னை பின்பற்றி வர விரும்பினால் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன் என்று தன்னுடைய சீஷரிடத்திலே சொன்னார். நீங்கள் தன்னைத்தான் வெறுத்து என் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றி வந்தால் நீங்கள் என்னுடைய சீஷராய் இருக்கிறீர்கள் என்று கர்த்தர் சொன்னார். தன்னைத்தான் வெறுக்க வேண்டும். சுய வெறுப்பு நமக்கு அவசியம். சீஷத்துவத்துக்கு சுய வெறுப்பு, சுய மகிமை நாம் தேடாவிட்டால் நாம் சுய வெறுப்பு உடையவர்களாக இருக்கிறோம். நாம் நம்மை மறைத்துக் கொள்கிறவர்களாக இருந்தோமானால் நாம் சுய வெறுப்பு உடையவர்களாக இருக்கிறோம். தேவத்திலே பிரிய நாம் ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நம்மை ஒரு பொருட்டாக நாம் எண்ணாவிட்டால் நாம் சுய வெறுப்பு உடையவர்களாக இருக்கிறோம். எந்த வேளையிலும் நம்முடைய சுயம்தான் நம்முடைய வாழ்க்கையிலே கிரியை செய்யும். நாம் உற்று கவனித்தோமானால் நம்முடைய வாழ்க்கையிலே முதலாவது நம்மிடத்தில் கிரியை செய்வது நம்முடைய சுயம், நான் என்ற நிலை. நான் என்ற நிலையே நம்மிடத்திலே கிரியை செய்யும். அதுக்கு நம்மை நாமே வெறுக்கக்கூடிய ஒரு மனநிலை, நம்மை ஒரு பொருட்டாக எண்ணாத நிலை நமக்கு உண்டாயிருக்க வேண்டியது அவசியம். சீஷத்துவத்துக்கு ரொம்ப முக்கியமான காரியம். தேவனுடைய பிரியனாக்கு அப்படியானால் தான் நாம் பிதாவை மகிமைப்படுத்த முடியும். இல்லையான மகிமையெல்லாம் நமக்கு சேர வேண்டும். நம்மை ஒரு பொருட்டாக எண்ணுவோம். நான் வானத்துக்கு ஏறுவேன், இவனுடைய சிங்காசனங்களுக்கு மேலாக என்னுடைய சிங்காசனத்தை உயர்த்துவேன் என்று சொல்லி நாம் எண்ணிக்கொண்டு அந்த சாத்தானை போல நாம் போய்கொண்டிருக்க வேண்டியதுதான். நான் என்று எண்ணிக்கொண்டிருக்கிற சூழ்நிலை நம்மிடத்தில் உருவாகும். நாம் ஒரு அடிமை என்றே நாம் எண்ணி கடன் செல்ல வேண்டும். நாம் பூர்ணப்பட வேண்டுமானால் நாம் ஒரு அடிமை. சொன்னதை செய்வதற்காக இந்த உலகத்தில் இருக்கிறோம், அவ்வளவுதான். புகழ்ச்சியோ இகழ்ச்சியோ எதை பற்றியும் கவலை இல்லை. புகழ்ந்தாலும் கவலைப்படக்கூடாது, இகழ்ந்தாலும் கவலைப்படக்கூடாது, பாராட்டினாலும் கவலைப்படுத்தக்கூடாது, தூஷித்தாலும் கவலைப்படக்கூடாது. இதுதான் சுயவறுப்பு. இந்த சுயவறுப்பு நம்மிடத்திலே உண்டாயிருக்க வேண்டும். நம்மை கனப்படுத்தினாலும் சரி, கனவீனப்படுத்தினாலும் சரி, நாம் கவலைப்படக்கூடாது. அப்படியானால் தான் நாம் சீஷலாய் கடந்து செல்ல முடியும். தேவனுடைய பிரியனாக்கு சோதரன் ஆகினால் தான் தன்னைத்தான் வெறுப்பு என்று கருத்து சொன்னார். அந்த சுய வெறுப்பு நம்மிடத்தில் இருக்கிறதா என்று தேவனுடைய பிள்ளைகளாகி நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். நீங்கள் என் உபதேசத்திலே நிலைத்திருந்தால் என்னுடைய சீஷராய் இருப்பீர்கள் என்று கர்த்தர் சொன்னார். நீங்கள் என்னை விசுவாசிப்பதனால் மாத்திரமின்றி சீஷர் என்று கர்த்தர் சொல்லவில்லை. நீங்கள் என்னுடைய உபதேசத்திலே நிலைத்திருந்தால் என்னுடைய சீஷராய் இருப்பீர்கள். அநேகர் வேறு விதமாய் நடக்கிறார்கள், அவருடைய முடிவு அழிவு. நாம் எவ்விதமாக நடக்கிறோம்? நாம் நித்திய ஜீவனுக்கென்று தேவனுடைய பிள்ளைகளை தேர்ந்து கொள்ளப்பட்டிருக்கிறோம். அதற்கென்று பிரயாசப்படுகிறோம், முயற்சி செய்கிறோம். அதற்கென்று தான் இப்பொழுதும் தேவ சபையிலே கூடி வந்திருக்கிறோம். இல்லையானால் நமக்கு அநேக வேலைகள் இருக்கிறது, நாம் செய்யலாம். ஆனபடியினாலே தேவனுடைய பிள்ளைகளை நாம் சிந்திக்க வேண்டும். சுய வெறுப்பு நம்மிடத்தில் இருக்க வேண்டும். நம்மை மற்றவர்கள் கனப்படுத்த வேண்டும் என்று விரும்பக்கூடாது. கனப்படுத்தினாலும் சரி, கனவீனப்படுத்தினாலும் சரி, தேவனுடைய பிள்ளைகளே இன்னொன்று சொன்னால் கனப்படுத்துவதை விட கனவீனப்படுத்தும் போது நாம் சந்தோஷப்பட வேண்டும். தேவனுடைய பிரியனாக்கு சோதரம் உண்டாவதாக. புகழ்வதை விட இகழ்வதை குறித்து சந்தோஷப்பட வேண்டும். போற்றுவதை விட தூற்றுவதை குறித்து சந்தோஷப்பட வேண்டும். அப்படியானால் நாம் பக்குவப்படுகிறோம் என்ற அர்த்தம். தேவனுடைய பிரியனாக்கு சோதரம் உண்டாவதாக. நான் அடிக்கடி ஒரு காரியத்தை தேவனுடைய பிள்ளைகளுக்கு நான் நினைப்பூட்டுவது உண்டு. அதை நான் இந்த முறையிலும் சொல்கிறேன். தேவனுடைய பிரியனாக்கு சோதரம் உண்டாவதாக. ஒரு நல்ல காரியத்தை எத்தனை முறையானாலும் தியானிக்கலாம். தேவனுடைய பிள்ளைகளை யோசேப்புக்கு தேவன் ஒரு தரிசனத்தை காண்பித்தார். நீ ஆளுகை செய்வாய் என்பதை காண்பித்தார். ஆனால் தேவனுடைய பிரியனாக்கு சோதரம் உண்டாவதாக, அவர் ஆளுகை செய்வதற்கு முன்பாக அவருடைய சகோதரர்கள் சகித்தார்கள், வெறுத்தார்கள், குழியிலே போட்டார்கள், விற்றார்கள். அவர் இவ்விதமாக தேவனுடைய பிரியனாக்கு சோதரம் உண்டாவதாக எங்கே ஏப்ரல் கொண்டு போகப்பட்டார், பொய்யாக குற்றம் சாட்டப்பட்டார். தேவனுடைய பிள்ளைகளை நாம் சிந்திக்க வேண்டும். இவ்விதமாக செய்த போதெல்லாம் உடைய நற்குணம் வெளிப்பட்டது. இதைத்தான் நாம் அங்கே பார்க்கிறோம். சிறைச்சாலையிலே சந்தித்த பானபாத்திரங்காரன் கூட இவர் சொன்னதை மறந்து போனான், ஏறத்தாழ 3 ஆண்டு காலமாக. ஆனாலும் குறித்த வேளை வந்தபோது தேவன் அவரை உயர்த்தினார். அப்படியானால் இவர்களெல்லாம் அவருக்கு நன்மைதான் செய்தார்கள். இப்படி சகோதரர்களும் மற்றவர்களும் அவருக்கு செய்யாவிட்டால் அவர் அந்த ஏத்துக்கு சென்றிருக்க முடியாது, சிறைச்சாலைக்கு சென்றிருக்க முடியாது, அங்கே சொப்பனத்துக்கு அர்த்தம் சொல்லி இருக்க முடியாது. பார்வோன் காணுகிற சொப்பனத்துக்கு பின்னாட்களிலே அர்த்தம் சொல்லக்கூடிய சூழ்நிலை உருவாயிருக்காது. அப்படியானால் தேவன் அந்த பாதையிலே அழைத்துக் கொண்டு செல்ல. அப்படியானால் நம்மை பக்குவப்படுத்துகிறார். தூஷிப்பதற்கு மற்றொரு தூஷிக்க இடம் கொடுக்க வேண்டும், மற்றொரு தூற்றுவதற்கு இடம் கொடுக்க வேண்டும். அப்படியானால் தான் நம்முடைய சுயம் சாகும் நம்மை விட்டு. இல்லையானால் அந்த சுயம் கிரியை செய்து கொண்டே இருக்க வேண்டும், இருக்கும் நம்முடைய வாழ்க்கையிலே. ஆனபடியினாலே மற்றவர்கள் போற்றினால் நம்முடைய சுயம் ரொம்ப பெருமிதம் கொள்ளும்.
தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு போற்றினால் அது நமக்கு சோதனை, ஆனால் தூற்றினால் சந்தோஷம். இப்படி தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் இவ்விதமாக சுய வெறுப்போடு கூட நாம் காணப்பட வேண்டும். அப்படியானால் தான் பூரணத்துவம் அடைய முடியும், கர்த்தருக்கு சீஷராக இருக்க முடியும். தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் மனதில் கொள்ள வேண்டும். தம்மை விசுவாசித்த யூதர்களை பார்த்து அவர் சொன்னார், நீங்கள் என்னுடைய உபதேசத்திலே நிலைத்திருந்தால் என்னுடைய சீஷராய் இருப்பீர்கள். ஆனபடினாலே சீஷனாய் இருக்கிற நிலை வேறு, ஒருவன் வெறுமனே விசுவாசியாய் இருக்கிற நிலை வேறு, ஒருவன் சத்தியத்தை கை கொள்ளுகிற நிலை வேறு, சத்தியத்தை கை கொள்ளாத நிலை வேறு. தேவனுடைய பிரியனாக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஒருவன் தேவனால் உண்டாயிருக்கிற நிலை வேறு, விசுவாசினால் உண்டாயிருக்கிற நிலை வேறு. ஆனால் எல்லோரும் தேவனை விசுவாசிப்பார்கள் என்று வேதம் சொல்கிறது. விசுவாசிகளை துரத்துகிற அற்புதம் செய்கிற நிலை வேறு. தேவனுடைய பிரியனாக்கு சோதரம், தேவனை விசுவாசிக்கிறவர்களும் அற்புதம் செய்வார்கள், சீஷர்களும் அற்புதம் செய்வார்கள். ஏன் அப்போஸ்தலர்கள் அற்புதம் செய்தார்களே? தேவனுடைய பிரியனாக்கு சோதரம் உண்டாவதாக. இப்பொழுது நாங்கள் வானத்தில் வந்து அக்கினி இறக்கி இவரை அழித்து போட நமக்கு சித்தமா என்றுதான் தம்முடைய குருவிட்டை கேட்டார். தேவனுடைய பிரியனாக்கு சோதரம் உண்டாவதாக. ஆனபடினாலே மிகவும் தெளிவாக வேதத்தை நாம் பகுத்தாராய வேண்டும். அப்படியானால் தான் சில சத்தியங்களை நாம் தெளிவாக விளங்கிக் கொள்ள முடியும், நாமும் எந்த பாதையிலே இருக்கிறோம் என்பதை அறிந்து கொள்ள முடியும். கர்த்தருடைய பெரிய நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நம்முடைய வாழ்க்கையிலே தேவனுடைய பிள்ளைகளை நாம் சுய மகிமையை தேடாதவர்களாக நாம் காணப்பட வேண்டும். கர்த்தருடைய பெரிய நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. தேவனுக்கே மகிமை சேர்க்கிறவர்களாக நாம் காணப்பட வேண்டும். அதற்கு சுயமாய் நாம் ஒருபோதும் பேசக்கூடாது. தேவனுடைய வார்த்தைகளை பேசி தேவனுடைய வார்த்தை எதை சொல்கிறதோ அதை அப்படியே கைக்கொள்ள வேண்டும். ஏனெனில் இந்த நாட்டிலே 2 ஆவிகளை கிரியை செய்து கொண்டிருக்கிறது. கர்த்தருடைய பெரிய நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆனபடினாலே நம்முடைய காரியங்களை நாம் மிகவும் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. கர்த்தருடைய பெரிய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நாம் இவ்விதமாக 2 கொரிந்தியர் புத்தகத்தை எடுத்து வாசித்தோமானால் 2 கொரிந்தியர் புத்தகத்திலே கர்த்தருடைய பெரிய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இங்கே இவ்விதமாக 11ஆம் அதிகாரத்திலே 13வது வசனத்தில் எழுதப்பட்டதாக வாசிக்கலாம். எடுத்து வாசிக்கலாம். அப்படிப்பட்டவர்கள் கள்ளப்போஸ்தலர்கள், கபடமுள்ள வேலையாட்கள், கிறிஸ்துவுடைய அப்போஸ்தலர் வேஷத்தை தரித்துக் கொண்டவர்களாயிருக்கிறார்கள். அது ஆச்சரியம் அல்ல, சாத்தானும் ஒளியின் தூதனுடைய வேஷத்தை தரித்துக் கொள்வானே. ஆகையால் அவனுடைய ஊழியக்காரரும் நீதியின் ஊழியக்காரருடைய வேஷத்தை தரித்துக் கொண்டால் அது ஆச்சரியம் அல்லவே. 2 ஊழியக்காரர்கள் ஒரே வேஷத்திலே இருக்கிறார்கள் என்று வேதம் சொல்கிறது. 2 ஊழியக்காரர்கள் ஒரே வேஷத்திலே. தேவனுடைய பிரியனாக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. 2 ஊழியக்காரர்கள் ஒரே வேஷத்திலே இருக்கிறார்கள். நீதியின் ஊழியக்காரர்கள் வேஷத்தில் தான் அநீதியின் ஊழியக்காரரும் இருக்கிறார். 2 பேரையும் வேறுபடுத்துவது என்ன? அப்போஸ்தலர் அல்லாதவர்கள் தங்களை அப்போஸ்தலர் சொல்லிக் கொண்டதை எபேசுடைய தூதன் மிகவும் தெளிவாக சோதித்தறிந்தார் என்று நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். வெளிப்படுத்தல் நாமத்திலே கர்த்தருடைய பெரிய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. 2வது அதிகாரத்திலே 2வது வசனத்திலே இவ்விதமாக எழுதியிருக்கிறதாக வாசிக்கலாம். அப்போஸ்தலர் அல்லாதவர்கள் தங்களை அப்போஸ்தலர் என்று சொல்லுகிறதை நீ சோதித்து அவர்களை பொய்யர் என்று கண்டறிந்தது. அப்போ அப்போஸ்தலர் அல்லாதவர்கள் தங்களை அப்போஸ்தலர் என்று சொல்லி ஊழியம் செய்தார்கள். ஆதிசபை நாட்களே நடந்தது. வேதம் நமக்கு சொல்லுகிறது அவர்கள் கள்ள அப்போஸ்தலர்கள். அதுதான் அங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றார், அவர் கள்ள அப்போஸ்தலர்கள். அப்போஸ்தலர் கிறிஸ்துவுடைய அப்போஸ்தலருடைய வேஷத்தை தரித்துக் கொண்டவர்கள். அப்படியானால் கிறிஸ்துவுடைய அப்போஸ்தலன் யார்? கிறிஸ்துவுடைய அப்போஸ்தலருடைய வேஷத்தை தரித்துக் கொண்டவர்கள் யார்? 2 பேரும் வெள்ளச்சட்டை தான் போட்டிருப்பாங்க, 2 பேரும் இந்த பைபிள் தான் வைத்திருப்பாங்க. ஒருவர் முழுதும் கருப்பு சட்டை போட்டுக்கிட்டு வேற வேதம் வச்சிருக்கிறது இல்லை. 2 பேரும் இப்படித்தான் இருப்பார்கள். என்ன சொன்னா என்ன மாதிரியே வச்சிருப்பாங்கன்னு வச்சுங்களேன். யார் தேவனுடைய ஊழியக்காரர்கள்? கர்த்தருடைய பெரிய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. தேவனுடைய பிள்ளைகளாக நாம் தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும். மோசம் போய்விடக்கூடாது. ஒரு மனுஷன் தேவனுடைய ஊழியக்காரன் என்று, அவன் அநீதி ஊழியக்காரன் என்று விளங்குவது அவன் மூலம் வெளிப்படுத்தும் தேவனுடைய வார்த்தையை அனுப்பப்பட்டவன் அப்போஸ்தலன். தேவனுடைய பெரிய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக உங்களுக்கு தெரியும். ஆனபடினால் தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து யோவான் எழுதின சுவிசேஷத்தை சொன்னதாக நாம் 3ஆம் அதிகாரத்தில் 34வது வசனத்திலே வாசிக்கிறோம். தேவனால் அனுப்பப்பட்டவர் தேவனுடைய வார்த்தைகளை பேசுகிறார். தேவன் அவருக்கு தம்முடைய ஆவியை அளவில்லாமல் கொடுத்திருக்கிறார். யாருக்கு? தம்முடைய வார்த்தையை பேசுகிறவருக்கே தேவன் தம்முடைய ஆவியை கொடுத்திருக்கிறார், வேறு யாருக்கும் அல்ல. தேவன் தம்முடைய வார்த்தையை பேசுகிறவருக்கே தம்முடைய ஆவியை கொடுத்திருக்கிறார். அவரே தேவனால் அனுப்பப்பட்டவர் என்று வேதம் சொல்கிறது. தேவனால் அனுப்பப்பட்டவர் தேவனுடைய வார்த்தைகளை பேசுகிறார். தேவன் அவருக்கு தமது ஆவியை அளவில்லாமல் கொடுத்திருக்கிறார். தேவனுடைய ஆவி சத்திய ஆவி. தேவன் தம்முடைய சத்தியாவி யாருக்கு கொடுத்திருக்கிறார்? சத்தியத்தை பேசுகிறவர்களுக்கே கொடுத்திருக்கிறார். சத்தியத்தை பேசாதவர்களுக்கு தேவன் தம்முடைய சத்தியாவி கொடுக்கவில்லை. அவர்கள் வஞ்சகாவியனால் ஆட்கொள்ளப்பட்டவர்கள் என்று வேதம் சொல்கிறது.
நாம் தெளிவாக இருக்க வேண்டும். ஆனபடினாலே இந்த கடைசி நாட்களே கர்த்தருடைய நாமத்தினாலே வஞ்சகாவியை உடையவர்களும் சத்தியாவியை உடையவர்களும் ஊழியம் செய்கிறார்கள். இதை விளங்க பண்ணுகிறது தேவனுடைய வார்த்தையே. ஆனபடினாலே தேவனுடைய பிள்ளைகளே, தேவனுடைய வார்த்தையிலே தெளிவாக இருக்க வேண்டும். நாம் தேவனுடைய வார்த்தையிலே தெளிவாக இருந்தால்தான் கடைசி நாட்களிலே நாம் நம்மை காத்துக்கொள்ள முடியும், வஞ்சகத்திலும் நம்மை தப்பித்துக் கொள்ள முடியும். அதிசயங்கள் செய்கிறார்கள், அற்புதங்கள் செய்கிறார்கள், பிசாசுகளை துரத்துகிறார்கள். இது நம்மை உறுதிப்படுத்துகிறதில்லை, இது நம்மை வஞ்சித்து விடும். ஆனபடியினால்தான் தேவனுடைய பிரேராத்து சோதனை உண்டாவதாக தெசலோனிக்கேயருக்கு எழுதும் போது அப்போஸ்தலனாகிய பவுல் மிகவும் தெளிவாக இவ்விதமாக 2ஆம் அதிகாரத்திலே 11வது வசனத்திலே எழுதினதாக நாம் வாசிக்கிறோம். ஆகையால் சத்தியத்தை விசுவாசியாமல் அநீதியில் பிரியப்படுகிற யாவரும் ஆக்கினைக்குள்ளாக்கப்படும்படிக்கு அவர்கள் பொய்யை விசுவாசிக்கத்தக்கதாக கொடிய வஞ்சகத்தை தேவன் அவர்களுக்கு அனுப்புவார் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகையால் சத்தியத்தை விசுவாசியாமல், சத்தியம் தேவனுடைய வசனம், தேவனுடைய வசனமே சத்தியம். தேவனுடைய வசனமாகிய சத்தியத்துல எந்த ஒரு மனுஷன் பிரியப்படவில்லையோ, தேவனுடைய வசனமாகிய சத்தியத்தை எந்த ஒரு மனுஷன் விசுவாசிக்கவில்லையோ, அவன் அநீதியில் பிரியப்படுகிறவனாக இருப்பான், அவன் கூடிய வஞ்சகத்துக்குள் ஆட்படுவான் என்று வேதம் சொல்லும். வஞ்சிக்கிற ஆவி அவனை வஞ்சித்து விடும். அதனால சத்தியத்திலே புதிய பிள்ளைகள் தெளிவாக இருக்க வேண்டும், சத்தியத்திலே தெளிவுள்ளவர்களாக இருக்க வேண்டும். எந்த காரியத்திலே தெளிவு இருக்கோ இல்லையோ, சத்தியத்திலே தெளிவு இருக்க வேண்டும். நமக்கு இதுதான் சத்தியம். அறிந்த சத்தியத்திலே உறுதிப்பட்டவர்களாக, தெளிவாக விளங்கி கொண்டவர்களாக தேவனுடைய பிள்ளைகளாகி நாம் காணப்பட வேண்டும். இல்லையானால் வஞ்சிக்கிற ஆவி நம்மை வஞ்சிப்பதற்கு நாம் இடம் கொடுத்து விடுவோம். கர்த்தருடைய பெரிய நாமத்தை ஸ்தோத்திரம். சத்தியத்தை பேலன்ஸ் பண்ண கற்றுக்கொள்ள வேண்டும். கர்த்தருடைய ஒரே வார்த்தையை பார்க்க கூடாது. தேவனுடைய பிள்ளைகளை கர்த்தருடைய பெரிய நாமத்தை ஸ்தோத்திரம். அநேகர் ஒரே வார்த்தையை பார்த்து விழுந்து போய்விட்டார்கள். ஆனபடினாலே சத்தியத்தை அறியும் போது ஒரே வார்த்தையை நீங்கள் விலகிக் கொள்ளக்கூடாது. பல உதாரணங்களை நான் உங்களை மத்தியிலே சொல்ல முடியும். கர்த்தருடைய பெரிய நாமத்தில் ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கொஞ்சம் நேரம் ஆனா கூட பரவாயில்லை. பாருங்க, ஆதியாமத்துல நான் பார்க்கும்போது ஆதாமுக்கும் உண்டானது அவனை சிருஷ்டிய பின்பு முதலாவது சோதனை. அவ்விதமாய் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தேவனுடைய ஞானஸ்நானம் பெற்றவுடனே அவருக்கு உண்டானது சோதனை. அந்த சோதனைக்கு உட்படுத்துகிறது ஆவியானவர். அதை தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும். 4ஆவது அதிகாரத்திலே 1வது வசனத்தை எடுத்து வாசிக்கிறீர்களானால் எவ்வளவு அருமையாக அங்கே எழுதியிருக்கிறது பாருங்கள். ஆம், அப்பொழுது இயேசு பிசாசினால் சோதிக்கப்படுவதற்கு ஆவியானவராலே வனாந்தரத்திற்கு கொண்டு போகப்பட்டார் என்றுதான் பார்க்கிறோம். வனாந்தரத்துக்கு இயேசுவை கொண்டு போனது ஆவியானவர். எதற்கு கொண்டு போனார்? பிசாசினால் சோதிக்கப்படுவதற்கு. பிசாசு சோதிப்பதற்கு தேவனுடைய பெரிய நாமத்தை சொல்ற ஆவியானவர் நடத்துகிறார். இதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். அப்பொழுது ஒரு சம்பவம் பாருங்கள். கர்த்தரிடத்துல தேவனுடைய பெரிய நாமத்தை சோதனை உண்டாவதாக. அங்கே சோதனைக்காரன் சோதனைகளை வைக்கிறார். இந்த கல்லுகள் அப்பங்களாகும்படி சொல்லுமே என்று சொன்ன உடனே கர்த்தர் என்ன சொல்கிறார்? தேவனுடைய வாயினாலும் வாயிலிருந்து உண்டா வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று தேவனுடைய வார்த்தையை கொண்டு அங்கே அவனை ஜெயிக்கிறதை பார்க்கிறோம். அத்தோடு கூட விட்டுவிடவில்லை. உப்பரியிலே போனதற்கு தாளக்குதியும் தூதர்களுடைய கால்களை தாங்கிக் கொண்டு போவார்கள், உடைய பாதம் கல்லில் இரதாபதிக்கு தூதர் தாங்குவார்கள் என்று எழுதியிருக்கிறது என்று வேதவசனத்தை காண்பிக்கிறார். உடனே கர்த்தர் என்ன சொல்ற? தேவனை உன் தேவனாய் கர்த்தரை பரீட்சை பாராதிருப்பாயாக என்று எழுதியிருக்கிறது. அங்கே வசனத்தை பேலன்ஸ் பண்றதை நாம் பார்க்கிறோம். ஒரு வசனத்தை காண்பிக்கும் போது இன்னொரு வசனத்தை கொண்டு அந்த வசனத்தை மேற்கொள்வதை பார்க்கிறோம். கர்த்தர் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.